ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் தி ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டிடியூட். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ பண்ணி. ஓகே, ஸோ நிறைய கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, கிளப் ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 1 இயர் ஃபினான்ஷியல் இயரில் நம்ம ட்ரேட் பண்ண P&L இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடது ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டட் ட்ரேட்னா ஆட்டோமேட்டட் ஆப்ஷன் செல்லிங் ட்ரேட்ஸு. ஸோ இந்த ட்ரேட்ஸு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆனால் லைக் நான் போத் ஸ்விங் அஸ் வெல் அஸ் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுமே பண்ணேன். ஆப்ஷன் ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக ஆல்கோலையும், ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ஒரு ஸ்க்ரீனர் ஓனாக டெவலப் பண்ணி ஸோ அந்த ஸ்க்ரீனரில் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த மொத்தம் ட்ரேட் ஜேர்னி கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஓகே, விச் மீன்ஸ் ரைட் ஃப்ரம் ஏப்ரல் டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரலும் நல்லா இருந்தது, புல் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு 3000 பாயிண்ட்ஸ் மேலே இப்போ இந்த செகண்ட் செஷன் ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த 2 செஷனுமே சேர்த்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், போத் ஆப்ஷன் ஆப்ஷன் செல்லிங்லையும் ஆகட்டும், ஸ்டாக் ஸ்விங்லையும் ஆகட்டும். ஓகே, ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு லாஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஏன் புக் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ் ஏன் புக் பண்ணேன், அது என்ன ரீசன், அப்படி ஜான்வரியில் என்ன ப்ராஃபிட் இருந்தது, தென் பிப்ரவரியில் என்ன ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ மீதி எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, வாங்க. எஸ், ஹலோ மக்களே, வாங்க இப்போ ஒன்றுனா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 2 அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால் உடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று, தென் 5 பைசா. ஸோ மோத்திலால் ஆஸ்வால் பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், ஆல்மோஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதான் 2024 ஏப்ரல்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரலும் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறமா ஃபர்தராக கம்ப்ளீட்டாக ஃபண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு ஆகஸ்ட்ல இருந்து லைக் இதில் 5 பைசால ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ 5 பைசால ரெண்டுத்துலையுமே போத் ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், சாரி ஆப்ஷன் செல்லிங் ஆல்கோ பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்விங், ஸோ ரெண்டுத்துமே பண்ணியிருந்தேன். ஸோ 2 போர்ட்ஃபோலியோவுமே காட்டுறேன், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஏன் மோத்திலால்லேருந்து 5 பைசா மூவ் ஆனேன் அப்படின்னா, ஸோ மோத்திலால் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கரேஜாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ட்ரேட்ஸு நிறைய பார்த்தீங்கன்னா என் லாஸ்ட் இந்த 1 இயரில் நான் கம்பேரிட்டிவ்லி F&Oவில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். பட் என்ன ரீசன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணி, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி சில ஒர்க் பண்ணியிருந்ததுனால பெருசாக என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோத்திலால். ஸோ மோத்திலாலில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த இடத்துல ரிப்போர்ட்ஸ் போயிட்டு, ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டில் இந்த லாஸ்ட் இயர் 24-25, ஸோ 24-25 கொடுத்தீங்கன்னா ஈக்விட்டியில் பொறுத்தவரையிலும் ஆல்மோஸ்ட் நான் 4,48,005 ருபீஸ் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் F&O பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 51,900 புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த பீரியட் நல்ல புல் மார்க்கெட் பீரியட். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பிகாஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் எதுவுமே மேனுவல் ட்ரேடே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸு. தென் கேபிட்டலும் அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கம்மியான கேபிட்டல் தான் வச்சு பண்ணேன். ஓகே, ஸோ ஸோ இது என்னுடைய மோத்திலால் ஆஸ்வாலுடைய ப்ராஃபிட். ஓகே, ஸோ வில் ஆட், இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 4,48,000, ஒரு நிமிஷம், 48,005. ஓகே, ஸோ இது மோத்திலாலோடைய ஈக்விட்டியோடைய ப்ராஃபிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F&O பொறுத்தவரையிலும் 51,903. ஸோ 51,903.
இது வந்து மோத்திலாலுடைய ப்ராஃபிட். ஸோ 5 பைசா பொறுத்தவரையிலும் ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, 5 பைசால கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து கம்ப்ளீட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நல்ல ஒரு ஃபால் இருக்கு ஆக்சுவலா மார்க்கெட்ல. கண்டினியூஸா ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. நான் வந்து ஜான்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாக் ஸ்விங் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணனா லைக் மீதி உங்களுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்ச உடனே ஜான்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி, ஸோ ஜான்ல அது வரலும் என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் அதாவது செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு ஜான் வரலும் என்ன ப்ராஃபிட் பண்ணேன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன நான் பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணேன், கம்ப்ளீட்டாக ஃபண்ட்ஸ் வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து 23,000 பிரேக் ஆக ஆரம்பிச்சோன்னே என்ன ஆச்சுன்னா, கம்ப்ளீட்டாக எல்லா ஃபண்ட்ஸுமே க்ளோஸ் பண்ணி லாஸ் புக் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசால மை ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இது ஈக்விட்டி ப்ராடக்ட்டு. நான் ஏப்ரல்ல இருந்து ஜான் 31 வரலும் லைக் ஒரு நிமிஷம், 1 ஏப்ரல்லேருந்து ஜான் 31 வரலும். ஸோ வி மேட் அரவுண்ட் 2,45,415 ருபீஸ். ஓகே. ஸோ இது வந்து ஜான் 31 வரலும். ஓகேங்களா? ஸோ ஃபெப் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs கிட்டக்க இருக்கிற லாஸ் எல்லாமே புக் பண்ணிட்டேன். என்ன ரீசனா ஃபண்ட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துட்டேன். பிகாஸ் ஒன்ஸ் நிஃப்டி வந்து 23,000 பிரேக் ஆக ஆரம்பிச்ச உடனே ஸோ இது எல்லாமே லாஸ் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸே இந்த ரேஞ்ச் என்ன 2,45,000 அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த த்ரூ அவுட் த இயர் 17,000 பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் ஏன்னா பிகாஸ் கம்ப்ளீட்டாக ட்ரேட் ஸ்டாப் பண்ணதுனால, ஸோ இஃப் யூ கன்சிடரிங் திஸ் 2,45,000 இங்கே 2,45,000. ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து எஃப்என்டோ ப்ராடக்டை பொறுத்தவரையிலும் வி மேட் அரவுண்ட் டில் த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் நிமிஷம், எஃப்என்டோ பொறுத்தவரையிலும் வி மேட் அரவுண்ட் 1,17,312. ஓகே. ஸோ 1,17,312 மேட். ஓகே. ஸோ இதுதான் வந்து எஃப்என்டோவில் பண்ண ப்ராஃபிட்டு. ஸோ ஆல் டுகெதர் வந்து லைக் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஹ், நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஆல் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, E6, E8, ஐ திங்க் இங்கே வந்து ஒரு எஸ். ஸோ வி மேட் அரவுண்ட் 8,61,720 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். இன் கேஸ் நான் இந்த 2 lakh லாஸை நான் சப்போஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா கூட, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாஸை பொறுத்தவரையிலும் அது ஆல்மோஸ்ட் 7,000 ருபீஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. ஸோ நான் சப்போஸ் நான் 2 lakhs லாஸ் புக் பண்ணியிருந்தா கூட 7,500 ருபீஸ்னா கூட ஐ வில் மேட் அரவுண்ட் 6,24,720. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எஃப் அண்ட் ஓ மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakhs மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன பியூட்டி அப்படின்னா, எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மேனுவல் இன்டென்ஷன் எதுவுமே இருக்காது. ரிலாக்ஸாக உட்காந்து பண்ணலாம்.
ஸோ ஏன் ஆப்ஷன் செல்லிங் சூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பெருசா உங்களுடைய கேபிட்டல் எரோடு ஆகாது. ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ இப்போ நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மினிமமா ஒரு 5 to 10 lakhs கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கம்ப்ளீட்டா உங்க போர்ட்ஃபோலியோவை லைக் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தென் நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம், லைக் ஆப்ஷன் செல்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து வெல் அண்ட் குட். ஸோ இந்த வருஷம் அதாவது ஏப்ரல் 2025லேருந்து 2026 இந்த ஃபினான்ஷியல் இயர் நான் கம்ப்ளீட்டாக வந்து என்ன எதில் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அலைஸ் ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அலைஸ் ப்ளூவில் வந்து எப்படின்னா லைக் ரீசெண்டாக வி ஆர் டேக்கன், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் படிக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃப்ரான்ச்சைசி வந்து அலைஸ் ப்ளூவில் இருக்கு. ஓகே. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷன் செல்லிங் ஃபுல் ஆட்டோமேட்டட் பண்ணுறோம். ஓகே. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு ஹோப் ஃபார் சக்ஸஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் இல்லை போர்ட்ஃபோலியோ பில்டிங், ஸோ இல்லை ஆல்கோ ட்ரேடிங் பற்றின என்கொயரிஸ் இருக்குன்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட் டி ட்ரேடிங் கிளாஸ், தி ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ பில்டிங். அப்போ நம்ம இன்னொரு விஷயம் லைக் எப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் வந்து எஃப்என்டோவில் கம்மியாக பண்ணியிருக்கீங்க, கேஷ் மார்க்கெட்டில் அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 lakhs வந்து பியர் மார்க்கெட்ல தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பியர் மார்க்கெட்ல தான் கம்ப்ளீட்டா. ஏன்னா அக்டோபர்ல இருந்து ஆகஸ்ட்ல ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து நல்ல பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவன் தீபாவளி உங்களுக்கு முகூர்த்த ட்ரேட் கூட ஃபால் தான். ஸோ அதில் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வி ஹாவ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்க்ரீனர் ஃபார் திஸ். அதே மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம லைக், ஸோ வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் திஸ். அதனால நமக்கு வி நோ ஹவு டு ட்ரேட். ஓகே. அதே மாதிரி ஆல்கோவும் சரி, ஆல்கோவுமே வி ஆர் டூயிங் குட். ஓகேவா. ஸோ விச் மீன்ஸ் டூயிங் குட் இன் த சென்ஸ் லைக் வித்தவுட் லூசிங் யுவர் கேபிட்டல் நம்ம நல்லாவே ட்ரேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கு, தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் us. We will be supporting you. So thank you for watching. We'll meet you in next video. Thank you.